கணவன் மனைவி பிரச்சனை, கோர்ட் கேஸ், சந்தேகப்படுதல், இதனால் பிரிவினை வருமா? அன்பார்ந்த சுதர்சன ஸ்ட்ராட்டஜி ரெமிடிஸ் நேயர்களே, எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய உலகம் காலச்சக்கரம். அன்று வள்ளலார் விளக்கு தலைகளாக எரியும் சொன்னதை நான் நம்பலை. இன்றைக்கி விளக்கு தலைகளாக தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மனித மனம் திருப்தியாக இல்லை. மூலாதாரத்தில் உஷ்ணம் கூடியிருது. பலவிதமான விஷயங்கள், அதுவும் இந்த கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அந்த காலத்தில் ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு வயது வரை அவங்களுக்கு உழைப்பு இருந்துச்சு. இப்போ எந்த உழைப்பும் கிடையாது, உட்கார்ந்த இடத்துல இருக்காங்க. அந்த கர்ப்பப்பை, அந்த யூட்ரஸ் அப்படியே ப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆண்களுக்கு மர்ம பகுதிகள் அப்படியே அமுக்கி ப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்குது. இதில் யாருக்கு இது பாதிக்கப்படுதுன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் நீசமாக இருப்பவர்கள், துலாத்தில் சூரியன் நீசமாக இருக்க பிறந்த குழந்தைகள், அங்கிட்டு கன்னியில் சுக்கிரன் நீசமாக இருக்க பிறந்த குழந்தைகள், அதே மாதிரி அந்த பக்கம் மகரத்தில் சுக்கிரன், இந்த பக்கம் மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கார். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்களை இணைச்சிட்றாங்க. பொருத்தம் மட்டும் பார்க்குறாங்க, மீதியை இணைச்சிட்றாங்க. கடலுக்குள் இருக்கின்ற உயிரினங்கள் கூட இறந்தோடனே வெளியே தள்ளப்படுது. ஆனால் இவர்கள் அந்த உட்கார்ந்து அந்த உஷ்ணத்தினுடைய தன்மையை வாங்கி இவங்க முதுகு தண்டு, பேக் போன் இதிலெல்லாம் வலி வந்து டெய்லி வாக்கிங் போக சொல்கிறாங்க, கழுத்தை வசிக்க சொல்கிறாங்க. எல்லாம் செய்தாலும் அந்த உடம்புல எந்த இடம் ப்ரெஷ் ஆகுது? ஸ்டமக்கும் அதை சார்ந்த இடங்களும் ரொம்ப ப்ரெஷ் ஆகுது, முதுகு ப்ரெஷ் ஆகுது. அப்போ என்ன ஆகும்? நான் சொன்ன அந்த நீச கிரகங்கள் அங்கங்கே இருந்து அப்படி வரும்போது இவங்களை அறியாமலே எப்படியோ ஏமாற்றிடுறாங்க. அது எப்படி ஏமாத்துறாங்க? நீசமான கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று பார்க்கும்போது நீசனை நீசன் பார்க்க நீசனே தனவானாகி நீசபங்க ராஜயோகம்னு சொன்னாங்க. அது மாதிரி இந்த பிள்ளைய பார்க்குது, அந்த பையங்க பார்க்குறாங்க, ஒரே ஃபீல்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்க சாப்பிடக்கூடிய உணவு இல்லையா, பீஸா பர்கர் இப்படி தான் சாப்பிட்றாங்களோ ஒழிய இயற்கை உணவும் கிடையாது. அப்போ முதல்ல மனம் சேர்ந்துருது, உடல் சேரப்போகும் தான் பிரச்சனை வருது. அந்த உடல் சேர்க்கைக்கு காரணம் என்ன? ஐசைட். அந்த ஐசைட்டுக்குள்ளே என்ன இருக்குது? இவங்க கண்ணில் பாருங்க, ஒரு சிவப்பு கலர் டாட் இருக்கும். அதுதான் அந்த எக்ஸ்ட்ரானரியான சிந்தனை. வலது கண்ணிலே இடது கண்ணிலே ஒரு உருண்டையாக சிவப்பு கலரில் ஒரு பிளட் இருக்க மாதிரி இருக்கும். அவங்களுக்கு பாருங்கள், நிச்சயமாக நர்வஸ் வீக்னஸ் வருது. ஆண்களுக்கு ஆண்மையும் பெண்களுக்கு பெண் தன்மையும் போயிடுது. அதை விட அவங்க விருப்பப்பட்டாலும் அதுக்கு சந்தர்ப்பமும் இடமும் காலமும் அவங்களுக்கு நேரமும் கிடைக்கிறதில்ல. அப்போ மனிதன் அதை அனுபவிக்க முடியாத ஒரு ஏக்கம், அந்த ஏக்கம் அவங்க மனநிலையை பாதிச்சிருது. அந்த பாதித்தவங்க எதனால அதான் சொல்கிறேன், கன்னியில் சுக்கிரன் நீசம், மீனத்தில் சுக்கிரன் உச்சம், சூரியன் துலாத்தில் நீசம், அங்கிட்டு மகர சுக்கிரன், இப்படி எடுத்துக்கிட்டே போனால் இவங்க தான் இன்றைக்கி கோர்ட் கேஸ் டைவர்ஸில் இருக்காங்க. இந்த கோர்ட் கேஸ் டைவர்ஸில் இருக்கிறது தீருமா தீராதா? எந்த தசாபுத்தி நடக்கட்டும், பெரும்பகுதி தசாபுத்தி ஒன்றா நடக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா தசாபுத்தி வித்தியாசமாக வர்றவங்களுக்கு, ஒருத்தருக்கு 5வது திசையாக இருந்து ஒருத்தருக்கு 6வது திசையாக இருந்தால் அது அதை விட பெரிய கொடூரம், சண்டைக்காடு நடக்கும். அப்போ இந்த கோர்ட்டுக்கு போகாமல் இருக்கிறது எப்படி? அதுக்கு சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு தான் சால சிறந்த வழிபாடு. சொர்ணாகர்ஷண பைரவரை எப்போ வழிபாடு பண்ணுறது? 64 பைரவரில் மனைவி உள்ள பைரவர் ஒருத்தர் தான், அவர் தான் கும்பத்தோடு இருக்கார். அவருக்கு என்ன செய்யணும்? அந்த சொர்ணாகர்ஷண பைரவரை சதயம் 4ஆம் பாகத்தில் எடுத்து வழிபடலாம். அப்படி இல்லைன்னா சனிக்கிழமை இரவு 8 to 9 ஒரு வழிபாடு பண்ணுங்கள். உளுந்த வடையில் தேனை ஊற்றி வைங்க. நீங்களாக ஒரு நெய் வடை, உளுந்த வடை போடுங்க, ஒன்று போட்டால் போதும். அதில் கொஞ்சம் தேனை ஊற்றி அர்ச்சனை பண்ணி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி பைரவருக்கு, சொர்ணாகர்ஷண பைரவருக்கு வழிபாடு பண்ணுங்கள். பிரிந்தவர்கள் ஒன்று கூடன்னு போடணும். அதை பிரிந்தவர்கள் ஒன்று கூடன்னு சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிங்கன்னா இந்த கோர்ட் கேஸ் வழக்கம் இருக்காது. ஒரு நாள் போட்டால் போதுமா? தொடர்ந்து போடுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோர்ட் கேஸ் பிரச்சனையோ தாம்பத்திய உறவு சிக்கலோ பிரச்சனைகளோ இருக்காது. மன அமைதியுடன் வாழ்வீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.